ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சோளா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சோலே பட்டூரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூரி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போது இதை நம்ம கீழே எடுத்து போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. இதில் மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விடவே கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்தால் போதும். ரொம்ப பெரிய சைஸ் பூரியாக போடுறீங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி எடுக்கிற சைஸுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு 2-3 பூரி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பூரியை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்ணெய் காயில அப்படின்னா பூரி நல்லா உப்பி வராது. இப்போ பாருங்கள், நல்லா உப்பிடுச்சு. இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பூரி எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்றது. இதே மாதிரியே ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. நான் கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு ஏற்கனவே 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போது குக்கரில் சேர்த்துடலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 2 பெரிய சைஸ் பட்டை, 5-6 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் டீத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இதை நம்ம இப்போது இந்த கொண்டக்கடலையிலேயே சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இது கூட சேர்த்துடலாம். 2 பிரியாணி இலையும் சேர்த்து நம்ம குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போது இதில் 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் உள்ள இந்த காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துடலாம். அதே மாதிரியே அந்த பிரியாணி இலையும் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கொண்டக்கடலை நல்லாவே வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க. அடுத்ததாக நான் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கூடவே 1 இன்ச்சு சைஸுக்கு பட்டை 1 சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துடலாம். ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயத்தை நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதனால் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு இதில் நம்ம 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சென்னா மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சென்னா மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இதோட பச்சை வாசனையெல்லாம் போகும். அடுத்ததாக இதில் 3 தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா 4 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன்.
இந்த கிரேவிக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சென்னா மசாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். அப்போ தான் வந்து இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அதோட பச்சை வாசனையோடு சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த கிரேவி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால நல்லா பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சர்க்கரையும் பத்தலை அப்படின்றதுனால நான் வந்து இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதை வந்து நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியை வந்து மேலே தூவிக்கலாம். இது வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதோட ஸ்மெல் வந்து இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சோலே பட்டூரே அப்படின்னு சொல்லுவாங்க. சோலே அப்படிங்கிறது கொண்டக்கடலை, பட்டூரே அப்படிங்கிறது பூரி. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த கொண்டக்கடலை கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.